நேதன் ரெலிஸ் இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான். பிராக்டிஸ் செஷன்ல ஈடுபட்டு இருக்கப்ப ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால அவர் சஃபர் ஆக ரெக்கவரி டைம் அதிகம் எடுக்குங்கிற காரணத்தினால ஐபிஎல் 2026 அவர் ஸ்கிப் பண்றாரு. இத காசி விஸ்வநாதனே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாரு. எலிஸோட மிஸ்ஸிங் எங்களுக்கு பெரிய பிக் ப்ளோ தான். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு குரூஷியல் பவுலர், எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாங்க அவரை தான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போதைக்கு அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். அதற்காக டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவர் பேசி முடிச்சிருந்திருப்பாரு. லாஸ்ட் இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா பத்திரானாவும் எலிஸும் இருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் பத்திரானாவால கொடுக்க முடியல. சோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டு சிஎஸ்கேவால ரீடைன் செய்யப்பட்ட பிளேயர் தான் எலிஸ். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நாதன் எலிஸ் 17 மேட்சஸ் விளையாடி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா மேக் ஹென்ரி இருக்காரு. பவர் பிளேல நல்லா பவுல் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே சிஎஸ்கே நல்லா பண்றப்ப ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஸ்குவாட்ல நல்லா லீட் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் 2023ல ஒரு பத்திரானா, 2021ல ஹேசல்வுட், முன்னாட்கள்ல பொலிஞ்சர், இப்படி ஃபாரின் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பவுலிங்லயும் ஓபனிங்லயும் சிஎஸ்கேக்கு இருந்திருக்கு. நாதன் எலிஸ் மாதிரியான ஒரு பிளேயரை மிஸ் பண்ணது உண்மையிலேயே வருத்தமான விஷயம் தான். இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெரால் கோட்ஸே, ஜோ ஸ்டங், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி தெரியுது. இது ரிலேட்டடான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டு, அதை பத்தி நம்ம சேனல்லயே நம்ம வீடியோ போடலாம்.